10 simple secrets principle for teenagers to become a millionaire. இள வயதினர் கோடீஸ்வரர்கள் ஆக 10 சிறப்பான திட்டங்கள். இந்த 10 சிறப்பான திட்டத்தை இப்பொழுது பார்ப்போம். Be sure not to miss any valuable videos and notifications, so like, share, and subscribe. முதலில் விரைவாக தொடங்குங்கள். இளம் வயதில் கோடீஸ்வரர்கள் ஆக முதல் ரகசியம் விரைவாக தொழிலை தொடங்குவதுதான். ஆரம்பத்திலேயே சேமித்து அவற்றை முதலீடு செய்ய தொடங்கினால் கூட்டு வட்டியின் சக்தி பெருகும். சிறிய சேமிப்பு முதலீடு காலப்போக்கில் பெரிதாக வளரும், தொழிலும் சிறக்கும். இரண்டாவது, ஒர்க் எத்திக்ஸ், வலுவான வேலை நெறிமுறை. கோடீஸ்வரர்களாக வாழ விரும்பும் இள வயதினர் கடின உழைப்பு மிக அவசியம். வேலை நெறிமுறையை வகுத்து அதை சிறப்பாக நடத்தி தொழிலை வளர்த்து கொள்ள வேண்டும். அவர்களின் தொழில் நெறிமுறைக்கேற்றபடி நேரத்தை முயற்சியையும் விடாப்பிடியாக செயல்படுத்த வேண்டும். வருமானத்தை அதிகரிக்க பார்ட் டைம் ஒர்க், ஸ்மால் பிசினஸை தொடங்குவது, மக்களின் தலையாய பிரச்சனைகளை தீர்த்து அதற்கான ஆப் மற்றும் வெபினாரை தொடங்கி தொழில் முனைவோர் அனைத்து முயற்சியும் செய்யலாம். மூன்றாவது, விடாமுயற்சியுடன் இருங்கள். மேற்படி செயல்களில் வரும் பின்னடைவுக்கு தளராமல் தோல்வியை தழுவி அவற்றின் மூலம் தெரிந்து அறிந்த தவறுகளை திருத்தி வெற்றி பெறுங்கள். நான்காவது, உங்கள் மீது முதலீடு செய்யுங்கள். கல்வி வெற்றிக்கு மிக மிக முக்கியம். இள வயதினர் தங்களின் திறனை வளர்க்க உயர்கல்வி, பாட்காஸ்ட், தொழில்திறன் கல்வி, வெபினார், கான்ஃபரன்ஸ் ஆகியவற்றில் கலந்து அறிவை பெற்று அதன் மூலம் நடத்தி திறனை வளர்க்க வேண்டும். உங்களின் தன்னம்பிக்கையை உயர்த்த, உங்களின் சுய மதிப்பை நீங்களே உயர்த்தவும், செல்ஃப் மோட்டிவேஷனை அதிகப்படுத்தவும் மிக மிக முக்கியம். ஐந்தாவது, புத்திசாலித்தனமாக சேமித்து முதலீடு செய்யுங்கள். செல்வத்தை உயர்த்த பணத்தை சேமிப்பதும் முதலீடு செய்வதும் மிகவும் முக்கியம். டீனேஜர்ஸ்கள் தங்களின் செலவுக்கான பட்ஜெட்டை முதலில் அமைத்து பின்பு சேமிப்பு, முதலீடு வளர்ச்சியை இளம் வயதிலேயே கற்றுக்கொள்ள வேண்டும். வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிப்பை முதன்மையான விஷயமாக மாற்ற வேண்டும். அதற்காக வணிகம், பங்குகள், பத்திரங்கள், ரியல் எஸ்டேட் மற்றும் காலப்போக்கில் வளரக்கூடிய பேசிவ் இன்கமில் முதலீடு செய்ய வேண்டும். ஆறு, சிக்கனமாக வாழ பழகவும். சிக்கனமாக வாழ தேவைக்கு மட்டும் செலவு செய்து ஆசைப்பட்டதை வாங்க தவிர்த்து விடாமுயற்சியுடன் சேமிப்பை வளர்த்து செல்வத்தை கட்டி எழுப்பி ஸ்ட்ராங்கான நிதி வளர்ச்சி அடைய வருமானத்திற்குள் வாழ பழகவும். ஏழு, நிதி பொறுப்புடன் இருங்கள். அதாவது கோடீஸ்வரராக பெரிய பொறுப்பை அடைய நிதியை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். கோடீஸ்வரர்களாக விரும்பும் டீனேஜர்ஸ் நிதி பொறுப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக தேவையற்ற கடனை தவிர்ப்பது, கடன் நெறிமுறைக்குள் வாழ்வது, செல்வத்தை பாதிக்கும் வரிகள், இன்சூரன்ஸ், அதர்ஸ் நிதி அம்சங்களை தெரிந்து புத்திசாலித்தனமான நிதி பொறுப்புடன் வாழ வேண்டும். மேலும் கிரெடிட் கார்டை தவிர்ப்பது மிக மிக நல்லது. 8, தொழில் முனைவோரை தழுவுங்கள். பல கோடீஸ்வரர்கள் தொழில் முனைவு மூலம் தங்கள் செல்வத்தை பெருக்கியுள்ளனர். டீனேஜர்ஸ்கள் சொந்த தொழிலை தொடங்க தொழில் முனைவோர் முயற்சிகளை தொடர வேண்டும். உங்கள் தொழிலை சிக்கனமாக தொடங்குங்கள். தேவையற்ற செலவுகளை குறைக்கவும், தொழில் வளர்ச்சிக்கான செலவுகளை செய்யவும், கணக்கு வழக்குகளை சிறப்பாக சிக்கனமாக செய்யவும். 9, வெற்றியாளர்களுடன் சூழ்ந்து கொள்ளுங்கள்.
உங்களை சுற்றியுள்ளவர்கள் வெற்றியாளர்களாக, மகத்தான சிந்தனை உள்ளவர்களாக பார்த்து கொள்ளுங்கள். இளவயதினர்கள் உங்கள் இலக்கு மற்றும் தொழில் பிரச்சனைகளை தீர்க்கும் ஒத்த எண்ணம் கொண்டவர்களுடன் சூழ்ந்து கொள்ளவும். வெற்றி பெற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி பெற்றவர்களின் அனுபவங்கள், ஆலோசனைகளை படிக்கவும். அந்த அறிவை பெற்று செயல்படுத்தவும். வெற்றியாளர்களின் பாதைகள்: 1. தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல். 2. நேரடி சந்தைப்படுத்துதல், அதாவது டைரக்ட் செல்லிங். 3. வீட்டிற்கு தேவையான அடிப்படை வணிகங்கள். 4. தயாரிப்பு மற்றும் விநியோகம். 5. முதலீடுகளை செல்வத்திற்கான நம்பகமான முறையாக கருதுவது. மேலும் சில போனஸ் டிப்ஸ்களை தருகிறேன். பணத்திற்கு அப்பால் மகிழ்ச்சி நோக்கத்தை தேடுங்கள். உங்கள் கனவுகளையும் சமுதாய நலனையும் அடையுங்கள். உங்களது வெற்றியுடன் உடல் நலன், நல்வாழ்வு மற்றும் உறவுகளுக்கு முன்னுரிமை அளிப்பது முக்கியம். நேர்மறை சிந்தனையை வளர்த்து மக்களுக்கு திருப்பி கொடுங்கள். தொண்டு நிறுவனங்களுக்கு, பலதரப்பட்ட மக்களுக்கு உத்வேகம் தரும் வகையில் சேவைகளை தொடருங்கள். வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. மேலும் இந்த வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப்ஸ், லைக், ஷேர் பண்ணி என்னை சப்போர்ட் செய்யவும். வாழ்த்துக்கள்.